வணக்கம் நேயர்களே. 1970-80ஆம் ஆண்டுகளில் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடல் ஆசிரியர் என அனைவரையும் தன் கட்டுக்குள் வைத்திருந்த இளையராஜா. இளையராஜா எடுக்கின்ற முடிவுகள் தான் இறுதி முடிவாகும். அது மற்றவர்களின் விருப்பத்திற்கு இணங்கினாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. அப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து இசை அமைத்ததாலும், அவர் தன்னுடைய கதையை கேட்குமாறு சொன்னதாலும் அந்த படங்களோ இசையோ தோற்றதாக இல்லை. அவருடைய கதை வென்றதாகத்தான் இருக்கிறதாம். அப்படி என்ன நடந்தது என்பதற்கு இப்பொழுது நாங்கள் சொல்லியிருக்கின்ற தகவல் ஒரு முக்கிய தகவல் பார்ப்போம். 1970-80களில் இசைஞானி இளையராஜாவின் இசை பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. ரஜினி, கமல், மைக் மோகன் உட்பட பல பிரபலங்களுக்கு இசையமைத்தார். அவருடைய இசை பல பாடல்களை வெற்றி பாடல்களாக்கியது, பல திரைப்படங்களை வெற்றியாக்கியது. சாதாரணமாக ஓடாத படங்கள் கூட, அல்லது ஓடாது என்று நினைத்த படங்கள் கூட இளையராஜாவின் பாடலினால், அந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையினால் பல வெற்றிகளை பெற்றது என்றால் மறுப்பதற்கு இல்லை. அதே போலதான் ஒரு திரைப்படம் உதய கீதம், மோகன் நடித்த திரைப்படம். அதில் ஒரு மேடை பாடகராக நடித்திருப்பார் நடிகர் மோகன். அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் செய்யாத ஒரு குற்றத்திற்காக மோகனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். அப்பொழுது அதுதான் அந்த படத்தினுடைய கதை. இறுதியாக மோகன் அந்த திரைப்படத்தில் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவருக்காக நிதி சேகரிக்கும் ஒரு நிகழ்வுக்காக பாடலை மேடையில் பாடுவார். உதய கீதம் பாடுவேன் என்கின்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடல் திரைப்படத்தின் இறுதி பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மைக் மோகனுக்கு சொல்லுவாராம், எனக்கு என்னவோ இந்த பாடல் திரைப்படத்தின் கடைசி கட்டத்தில் இருப்பது படத்தை நன்றாக கொண்டு வருமோ இல்லையோ என்பது சந்தேகமாக இருக்கிறது. இளையராஜாவிடம் பேசி அந்த பாடலை முன்னுக்கு கொண்டு வந்தால் என்ன, அல்லது ஒரு கட்டத்தில் இடையில் போட்டால் என்ன என்ற விடயத்தை சொன்னவுடன் மைக் மோகனும் அந்த விடயத்தை இளையராஜாவிடம் கொண்டு வந்தாராம். எனக்கு என்னவோ ராஜா, இந்த பாடலை பின்னுக்கு கொண்டு வருவது ராஜா சார், கொஞ்சம் இந்த படம் ஓடாத போல் இருக்குது, எடுபடாத போல் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது பார்ப்போமா என்று சொல்ல இளையராஜா சொல்லுவாராம், அதெல்லாம் நான் பார்க்குறேன், அதுக்குரிய வேலையெல்லாம் நான் பார்த்துட்டேன், படத்தின் பின்னணி இசை விறுவிறுப்பாக வேகமாக நான் போட்டிருக்கேன், அதனால் இது ஒரு பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனையால் படம் ஓடாமல் எல்லாம் விடாது, நான் இந்த வேலையை பார்த்துட்டேன், படத்தை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி இளையராஜா சொல்லிட்டாராம். திருப்பி கதைக்க முடியாது இளையராஜாவோட, அவ்வளவு அவற்றை வேலை தான், கதையும் முடிவெடுத்த எடுத்தது தான். சரி, படம் வெளியிட்டாச்சு. இறுதியில் நடந்தது என்னென்னா, இளையராஜா சொன்ன மாதிரி படமும் செம ஹிட், பாடல்களும் மெகா ஹிட் ஆயிடுச்சு. எனவே ஒரு திறமையினுடைய இருப்பிடம், திறமையின் மீதுள்ள நம்பிக்கை, எங்கள் மீதுள்ள நம்பிக்கை எங்களை அவ்வாறான நம்பிக்கை வார்த்தைகளை வெளியிட வைக்கும். அதுதான் உதயகீதம் திரைப்படத்திலும் நடந்தது. மைக் மோகன் மட்டுமல்ல, ரஜினி, கமல் போன்ற பல பிரபலங்கள் அந்த கட்டத்திலே மிகவும் முன்னணியாக திகழ்வதற்கு இளையராஜாவின் இசை சான்று பகர்கிறது. சாதனை புரிந்தது என்றால் மறுப்பதற்கு இல்லை. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.